தெலங்கானா மாநிலத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான வங்கி மேலாளர் கவரிங் நகைகளை தங்க நகைகள் என போலியாக கணக்கு காட்டி 1.5 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்துள்ளார். சூதாட்ட மோகத்தில் சோறு போட்ட வங்கியையே ஏமாற்றிய சம்பவம் அம்பலமானது எப்படி? ஆன்லைன் சூதாட்டத்தில் மூழ்கிய வங்கி மேலாளர் பணியாற்றிய வங்கியிலேயே கைவரிசை காட்டிய சம்பவம். போலி அக்கவுண்டுகளை தொடங்கி கவரின் நகைகளை தங்கம் என பொய்யாக கணக்கு காட்டி ஏப்பம் விட்டுள்ளார். வங்கி ஆடிட்டிங்கில் அம்பலமான மெகா மோசடியின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் மேதக் நகரில் ஆதர்ஷா கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்கின் கிளை உள்ளது. அந்த கிளையின் மேலாளராக யாதம் அனில் என்பவர் பணியாற்றி வந்தார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான அனில் தனது மனைவி சரஸ்வதி, நண்பர் சுப்பிரமணியம் ஆகியோர் உட்பட 16 பேரின் ஆதார் அட்டைகள், பான் கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்களை வைத்து 16 போலி அக்கவுண்டுகளை தொடங்கியுள்ளார். அதில் கவரிங் நகைகளை தங்க நகைகளாக கணக்கு காட்டி அடமானம் வைத்து 1,49 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை சுருட்டி ஆன்லைன் சூதாட்டம் விளையாடியுள்ளார். அதில் மொத்த பணத்தையும் இழக்க வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த பொதுமக்களின் 31 லட்சம் ரூபாயையும் கையாண்டு அந்த பணத்தையும் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். இதற்கு நடுவேதான் வங்கியில் ஆடிட்டிங் நடைபெற்று மேலாளர் அனில் நடத்திய மெகா பணச் சுருட்டல் வெட்ட வெளிச்சமானது. இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலாளர் அனில் செயல்பாடுகளுக்கு வங்கியின் ஆடிட்டர் ஸ்ரீனிவாஸ், அவரது மனைவி சரஸ்வதி, நண்பர் சுப்பிரமணியம் ஆகியோர் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் மேலாளர் அனிலை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த அனில் ஏற்கனவே ஆந்திராவில் உள்ள கூட்டுறவு வங்கி ஒன்றின் மேலாளராக பணியாற்றி அங்கு பணத்தை சுருட்டி கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று விடுதலையானதும் பின்னர் வெளியில் வந்து இந்த வங்கியில் மேலாளராக சேர்ந்து மீண்டும் கைவரிசை காட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.